அண்ணே உதயநிதி அண்ணே வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நீங்கள் 5 வருஷமாக என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க? ஒன்று. இன்னொன்று, நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, நீட்டை ரத்து பண்ணிங்களா? கிடையாது. ஃபஸ்ட்டு வந்தவொடனே நீங்கள் தான் பேசுனீங்க, தனியால் வந்து பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. நீட்டு ரத்து பண்ணல. 2, விவசாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் விவசாய கடன்லேருந்து என்ன பண்ணீங்க? நீங்கள் மட்டுமே ஊழல் பண்ணி 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 நாட்டையே அழிச்சிட்டிங்க. அப்போது மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நெக்ஸ்ட்டு நீங்கள் மக்களில் ஓட்டு போட்ட அவர் முதலமைச்சர், அவர் இளைய தளபதி, எங்கள் தளபதி, தங்க தளபதி, தளபதி, எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அவர் புதுசாக வந்திருக்காரு, உங்களுக்கே தெரியும். ஒரு எம்எல்ஏ சீட்டில் உக்காரல. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் பாட்டுன்னு வந்து அந்த சபையில் வந்துட்டு அவரை வந்து இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, திட்டுத்தனமாக அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கெத்தை நீங்கள் காமிச்சிட்டு போகிறீங்க. இதே நான் சொல்கிறேன், அவர் தனியால் இருந்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே தனியால் வந்து உலகம் ஃபுல்லாக அவருக்கு ரசிகர். தெரியும்ல, உலகம் வெறும் இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக அவருக்கு ரசிகர். தனியால் வந்து ஜெயிச்சிருக்கார் இந்த தேர்தலில். அவருக்கு என்ன பண்ணணும்? வாழ்த்து விஷஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்க, கங்க்ராட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவருக்கு ஒரு கை கொடுத்துட்டு ஜாலியாக போனோம். ஜாலியாக போனீங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணீங்க? அவரை வந்து ஒரு சபையில் வந்து ரொம்ப அசிங்கப்படுது. அதை பற்றி அவர் ஒரு கவலையே படாத ஆள். இளைய தளபதி பற்றி எனக்கு தெரியும், நான் உண்மையான ரசிகர். கவலையே படமாட்டார். நீ என்ன வேணால் பேசிட்டு போடா, நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு 1008 கஷ்டம் இருக்குடா. எனக்கு கஷ்டம் வருதில்ல, என் மேலே பிரச்சனை வருதில்ல, எல்லோரும் என்னை எதிர்க்கிறாங்களே, அப்போ நான் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பட்டன் போயிட்டே இருக்கார். நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள, தனியாக உங்கள் அப்பாவை விட்ருங்க, ஸ்டாலின் சாரை விட்ருங்க, உங்கள் தாத்தாவை விட்ருங்க. நீங்கள் தனியாக இருந்து ஜெயிச்சுட்டு 234 தொகுதியில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஜெயிச்சு அவர்கிட்ட நிரூபிங்க. மற்றவங்க மேலே எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? நாட்டை அவர் பாதுகாத்துட்ருக்காரு. எங்கள் முதலமைச்சர் யார்? தளபதி, இளைய தளபதி, தங்க தளபதி. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி நண்பர்.